ஹலோ வியூவர்ஸ், இது நான் உங்கள் ஏபி. உங்களுக்காக இன்றைக்கி ஒரு குட்டி கோல்டன் ஸ்டோரி வச்சுருக்கேன். அந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நான் நம்புகிறேன். ஓகே, தொடர்ந்து இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். இந்த ஸ்டோரியில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான பெண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கூடவே கடனும் வந்துருச்சு. தன்னோட திருமண வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் வெளிநாடு போறேன்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு சொல்லிக்கிட்டே அழறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அடியே நிறுத்து புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 100 தென்னை மத்தியில வீடு ஒன்று கட்டணும், பக்கத்துல பட்டத்து கார் ஒன்று நிக்கணும், கடகண்ணி வச்சு காசு பணம் சேர்க்கணும், உனக்கு 100 பவுனோட ஓடி வரேன் பாரு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டாரு. சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் கடந்து போக நம்ம ஹீரோ தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நான் ஊருக்கு ரிட்டர்ன் வரேன் அப்படின்ற மேட்டரை சொல்றாரு. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் தான் கடந்து வந்த கஷ்டங்களை தன்னோட கணவர்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் தோற ஏரோப்ளைன்ல பறக்கையில தரையில கிடந்து தவியா தவிச்சது என் மனசு, மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி குளிப்பாட்ட மனசு ஒப்பாதவன் இங்க கக்கூசு கழுவுறன்னு கண்ணீர் விட்டீங்க. ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை பார்க்குறேன்னு சொன்னீங்க, மூடி முடிக்கிறதுக்குள்ள 3 வருஷம் ஓடி போச்சு, அனுப்புன பணமெல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. நீங்க கொடுத்த பணத்துல ஊர் எல்லையில ஒரு காணி நில வாங்கி தேனோடி இலவெறியும் தென்னனூறு நட்டுப்புட்டேன், போர் வச்சு புள்ளையெல்லாம் வளர்க்குறேன், கொழுகொடுன்னு வளருதையா, குருத்தெல்லாம் சிரிக்குதையா, வந்து பாரியான்னு நான் சொன்னா அடி கூறு கட்டவளே வீடு ஒன்று கட்டணும்னு நீங்க சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருக்க வச்ச தென்னைக்கு வயசு 6 ஆச்சு. அப்படின்னா நம்ம ஹீரோ ஃபாரின் போயிட்டு அங்கே ஒரு 3 இங்கே ஒரு 6 மொத்தம் 9 வருஷம் போயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் வருடங்கள் சில கடந்து போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, என்னை பற்றி நினைக்கையில் ஈரக்கொலையே நடுங்குதையா, ஏன் வயிறு பொட்டக்காடா போகிறதுக்குள்ள புறப்பட்டு வாருமையான்னு சொல்ல முடியாத வார்த்தைகளை யார்கிட்ட சொல்லிடன்னு தனக்குத்தானே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ ஃப்ளைட் ஏறி ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஏர்போர்ட்டில் தன்னோட கணவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 9 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கதாநாயகனும் வந்துட்டாரு. 2 பேரும் மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட கணவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழறாங்க. நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டே நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் ஏமா அழற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே தான் கடந்து வந்த கஷ்டங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சீமத்தோரை நீங்கள் சீக்கிரமாக வாரீங்கன்னு தெரிஞ்சதும் பறக்கிற ஃப்ளைனெல்லாம் பார்த்து பரிதவிச்சது என் மனசு. இன்னைக்கு ஏன் ராசா வாரீங்கன்னு சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளேன் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க. எக்கி எக்கி பார்க்கையில் திக்கு திக்குன்னு அடிச்சது என் மனசு. தூரத்தில் தெரிஞ்சது ஏன் துறதான்னு தெரிஞ்சதும் உள்ளுக்குள்ளே உருவாச்சு 1 கோடி மின்சாரம். திகச்சு நான் நிற்கையில் லக்ஷ்மின்னு கூப்பிட்டீங்க. வயசை விற்று இதெல்லாம் வாங்கி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் அழறது கூட தெரியாமல் அத்தா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொல்கிறீங்க. 100 பவுனு பத்திரமா பீரோவில் தூங்குது, மெத்த வீடும் கட்டியாச்சு, பக்கத்தில் பட்டத்து காரும் நிற்குது, இளமையை விற்று இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்லி அழறாங்க. சில நாட்கள் கடந்து போக நம்ம ஹீரோவும் அவர் நினச்ச மாதிரியே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போது நம்ம ஹீரோயின் அவரை பார்த்து கண்ணாலேயே விடையில்லாத கேள்விக்கு பதில் கேட்டு மௌனமாக அவரை பார்த்து கண் கலங்குறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, தூரதேசம் போனவரே எனக்கு தூரம் நின்று நாளாச்சு, மாமா நீ கடை திறக்க போறேன்னு சொல்ற, என் கருப்பை செத்த கதையை நான் யார்கிட்ட சொல்லியட அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அழகான இந்த உலகத்தில் எவ்வளோ ஆண்கள் ஏதோ ஒரு தேடலுக்காக தன்னையே உலகம்னு நம்பி வந்த தன்னோட மனைவியோட உணர்வுகளை புரிஞ்சிக்காம நாம் அவங்கள இழந்துடுறோம். அதே சமயம் நாம் என்னதான் புத்தரை கடவுளாக வணங்கினாலும் அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு பெண் கஷ்டப்பட்டிருக்காங்கிறத நாம் யாரும் பேசுனதில்லை. முடிஞ்சால் அடுத்த ஸ்டோரியில் அதை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.